Hi friends, welcome to Nasrin's Motivational Stories. This video is sponsored by GenReviews.online. GenReviews பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல்ஸாக இருக்குது, குட் ரிவ்யூஸ் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சீடன் ஒரு குரு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒரு சீடன் என்ன பண்ணான்னா, மற்றவங்கள்ட்ட சின்ன சின்ன தப்பாக அது பெருசாக்கி இல்லாதது பொல்லாதமோ மற்றவர்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த குரு என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான் அந்த நிமிஷத்துக்கு. ஆனாலும் அவனால் அந்த செயலை முழுமையாக விட முடியல, அந்த தீமை செய்கிறத அவனால் விடவும் முடியல. இதை அறிஞ்ச குரு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு புத்தி புகட்டுறதுக்காக ஒரு சிறு பஞ்சு மூட்டை கொடுத்து அனுப்புகிறாரு. அது ஒரு நகரத்து மையத்தில் உள்ள மைதானத்தில் அதாவது ஊதி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீடனும் அது ரொம்பவும் சுலபமாக இருக்கிறதால அதை செஞ்சுட்டு வந்துடுறான். அது குரு சொன்னார், சரி இப்போ போ, அதை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வான்றாரு. அதுக்கு அந்த சீடை ரொம்ப திகச்சு நின்னா, இது என்ன, இதெல்லாம் செய்ய முடியுமா? குரு, அந்த பஞ்செல்லாம் காற்றுல இந்நேரம் எங்கெங்கேயோ பறந்து போயிருக்கோம், அதை எப்படி நான் மறுபடியும் சேகரித்து வர முடியும்? ஒரு மணி நேரத்துக்கு முன்னே பறக்க விட்ட பஞ்சு உன்னால் சேகரித்து திரும்பி கொண்டு வர முடியலன்னா எப்படி மற்றவங்க என்ன சொல்லி வதந்திகளை பறக்க விட்டுருக்க? அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்கறதால அதெல்லாம் திரும்ப பெற முடியுமா என்று நீ நினைக்கிறாயான்னு கேட்குறாரு குரு. அப்போது அந்த சீடனுக்கு தன்னோட செயலோட தீமை முழுவதும் புரிஞ்சுது. கண்ணீர் மல்கி வெட்கி தலைகுனிறான் அந்த சீடன். அன்றிலிருந்து அந்த பழக்கத்தையே அவன் அடியோடு விட்டுட்டான். இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லதும் பொல்லாதது சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள், அதாவது தீயவற்றை கேட்காதே. இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.